நம்மிடையே இப்பொழுது நடிகர் விவேக் அவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மறைவிற்கு அவரது இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எல்லாருக்கும் வரும். மிகப்பெரிய மனிதர்கள் யாரும் வெகு நாட்கள் உயிர் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. எல்லாம் மிகப்பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, மிக சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் வாழ்ந்து ஒரு நாள் முடிந்தாக வேண்டும். ஆனால் சிலருடைய வாழ்க்கை மட்டும்தான் சரித்திரமாகவும் ஒரு சம்பவமாகவும் ஒரு சகாப்தமாகவும் மாறுது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தான் நம்மிடையே வாழ்ந்து தன் உடலை மட்டும் விட்டு நம்மை விட்டு சென்றிருக்கின்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். நீங்கள் எல்லோரும் கேள்வி கேட்கும்போது முன்னாள் ஜனாதிபதின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இது ரெக்கார்ட்ஸ் படி ஓகே, ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் என்றைக்குமே ஒரு ஜனாதிபதி தான். அதனால தான் இன்றைக்கி இந்தியாவே கண்ணீர் வடிக்குது. இந்திய நாட்டு மக்கள் மனதிலே அப்படின்னே கூட சொல்லலாம். அப்புறம் காலமாகி விட்டார் அப்படிங்கிறாங்க. அது ஒருத்தர் இறந்து விட்டால் அதை மிக மரியாதையாக சொல்லும்போது அவர் காலமாகி விட்டார்மாங்க. அவர் கலாம்ன்ற அந்த வார்த்தையிலேயே இந்த லாவுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஒற்றை எழுத்து எடுத்து முன்பக்கமாக போட்டோம்னா காலம்னு தான் வரும். ஸோ அவர் நம் நாட்டின் இறந்த காலத்தை நமக்கு எடுத்து சொன்னார். நிகழ்காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார். எதிர்காலத்தில் இனி எப்படி மாணவர்களும் இளைஞர்களும் செயல்பட வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். ஆக முக்காலங்களுக்கும் உரியவராக நம்முடைய கலாம் அவர்கள் இன்றைக்கி மாறியிருக்காரு. அவர் உடலை விட்டு சென்றிருக்கிறான். ஆக்சுவலாக ஐல் பி மோர் பவர்ஃபுல் வென் ஐ லீவ் மை பாடி, இது சொன்னது சுவாமி விவேகானந்தர். என்னுடைய இறப்புக்கு பிறகு, என் சமாதிக்கு பிறகு, என் சமாதியிலிருந்து என் எலும்புகள் கூட உனக்காக உதவி செய்வதற்கு ஓடி வரும்னு சொன்னார் ஷீரடி பாபா. ஸோ மிகப்பெரிய மனிதர்கள், மகான்கள்லாம் இறப்புக்கு பிறகு தான், உடலை விட்ட பிறகு தான் அவங்களுடைய ஆத்மசக்தி இன்னும் அதிகமான பவரோட மக்களுக்காக வேலை செய்யும். அப்படி பார்க்கும்போது தன்னுடைய ஒரே குடும்பம்னு அவர் நினச்சது இந்திய நாட்டை தான், இந்திய தேசத்தை தான். சுவாமி விவேகானந்தர் எப்படி இந்தியாவுக்காக மனமுருகி அழுதாரோ, அதுபோல் இந்திய நாட்டு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்காகவும் தன் பிரம்மச்சரியாக இருந்து தனக்கு ஒரு குடும்பமே இல்லாமல் போய் தான் வெறும் 2 சட்டை 2 பேட்டையோட ஜனாதிபதி ஆனப்புறமும் அந்த எளிமையோட ஒரு சூட்கேஸோடு வாழ்ந்து போகும்போது அப்படி ஜனாதிபதியாகி வெளியே வரும்போதும் அப்படியே வந்த ஒரே மாமனிதர் அல்லவா அவர். ஸோ அந்த எளிமை, அந்த தன்னடக்கம், அந்த அறிவு புலமை, இந்திய மாணவர்கள் மேலே அவர் காட்டிய அக்கறை, அதாவது அரசியலுக்கு போக மாட்டேன், யாராக இருந்தாலும் என்ஜினியர் ஆவேன், டாக்டர் ஆவேன்னு ஏன் சொல்கிறீங்க? அவர் அன்னைக்கே கணித்து சொன்னார், என்ஜினியரிங் எவ்வளோ பேர் என்ஜினியர் ஆக முடியும் இந்த நாட்டில், அது மட்டும்தான் படிப்பா என்று கேட்டார். இன்றைக்கி உண்மையிலேயே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக அமைகிற மாதிரி சில தற்கால சூழ்நிலைகள் கொஞ்சம் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் மாற்றப்படும் சீக்கிரம். இளைஞர்கள் தங்களுடைய திறமையை உணர்ந்து கொண்டு வேறு வேறு விஷயங்களுக்கு போங்க. நேனோ டெக்னாலஜி வருது, அதை படிங்க. மைக்ரோபயாலஜி, அப்புறம் பிளான்ட்டை பற்றி படிங்க. எப்படி பிளான்ட்டில் இருந்து ஆயில் எடுக்கிறத பற்றி படிங்க. நேனோ டெக்னாலஜி அடுத்தாப்பில் வரப்போகுது, அதை படிங்க. எல்லாத்துக்கும் மேலே யாரை கூட்டத்தில் கேட்டாலும் நீ டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன் என்று தானே சொல்கிறார். ஏன் யாருமே நான் அரசியல்வாதியாக வருவேன் என்று சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள்? ஏன் அரசியலை பார்த்து பயப்படுகிறீர்கள்? படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னது அவர் தான். ஸோ என்னைக்கு மகாத்மா காந்தி சொன்னார், அதற்கு பிறகு அதை வலியுறுத்தி மக்களுக்கு சொன்னவர் டாக்டர் அப்துல் கலாம் தான். ஸோ அந்த வகையில் அவர் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொன்னது மரம் நடுங்கள் என்பது தான். அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் 10 லட்சம் முதல்ல நட்டேன், அதுக்கு வந்தார். 10 லட்சமாவது மரக்கன்றை நட்டார். நட்டுட்டு மேடையில் பேசும்போது அதுதான் இன்ஸ்பிரேஷன், அதுதான் மோட்டிவேஷன். அதோடு அவர் நிறுத்தி விடவில்லை. விவேக், இதோடு நின்று விடாதீர்கள். திறமைக்கு எல்லையே கிடையாது, உழைப்புக்கு எல்லையே கிடையாது. ஸோ அதை தாண்டி போங்க, 1 கோடி மரங்களை தமிழ்நாட்டில் நடுங்கள் என்று ஒரு அன்பு கட்டளையிட்டார். அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். 27 லட்சங்களை முடித்திருக்கிறேன். கிரீன் கலாம்னு ஆரம்பித்து வச்சது அவர் தான். ஆனால் அவரே கலாம்ன்ற என்னோடய பேர் வேண்டான்னு தன்னடக்கத்தோடு அதை எடுக்க சொல்லிட்டார். க்ரீன் குளோப்னு வச்சுக்கோன்னு சொன்னார். ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன், க்ரீன் குளோபு தான் போகணுமா இல்லை க்ரீன் கலாம்னே வச்சுக்கலாமான்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா என்றைக்கும் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட விஷயந்தான் அது. ஸோ இப்போ 27 லட்சம் நான் முடிச்சிருக்கேன். 30வது லட்சத்துக்கு அவரை அழைக்கணும் அப்படின்னு அவரும் ஓகே, நீ 30 கூப்பிடு, நான் வரேன். நீ 50 கூப்பிடு, 50 லட்சம் முடிக்கும்போது கூப்பிடு, அப்போவும் நான் வருவேன் என்று நம்பிக்கையோடு சொன்னார். ஆனால் இன்றைக்கி உடலால் அவரால் வர முடியாது. ஆனால் 30 லட்சம் முடித்து மாபெரும் விழா வைக்கும் பொழுது அவருடைய ஆத்மா என்னுடன் இருக்கும். தொடர்ந்து 1 கோடி செய்வதற்கு அவருடைய ஆத்மா எப்போவுமே ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும்.